இன்றைக்கு நாங்கள் பேரண்டிங் ஸ்டைல்ஸும் அதோட கன்சிக்வன்சஸை பற்றியும் பார்ப்போம். பேரண்டிங் ஸ்டைல் 5 வகையாக எடுக்கலாம். அதில் முதலாவது பார்ப்போம் அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் ஸ்டைல். அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குமெண்டா, இவங்க பிள்ளைகளோட கருத்துக்களை அதிகமாக கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் செட் எல்லாமேயும் நாங்கள் இப்படித்தான் நடந்து கொள்ளணும், இந்த மாதிரி தான் நீக்கணும், பிள்ளை ஏதாவது குற்றம் செஞ்சால் பனிஷ்மெண்ட்டையும் அவங்க தான் பனிஷ்மெண்ட்டை டிசைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிள்ளைகளோட இமோஷன்ஸோ அல்லது அவங்களோட தேவை அவங்களோட கருத்துக்களை இவங்க கணக்கெடுக்க மாட்டாங்க. தேவைன்னு சொன்னால் அவங்களோட மற்ற தேவைகளை நிறைவேற்றுவாங்க. அதாவது அவங்களோட இண்டிவிஜுவல் தேவைக்கும் நான் இந்த மாதிரி தான் படிக்கலாம், இந்த மாதிரி தான் செய்யலாம்னு அந்த மாதிரி விடயங்களில் இவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் இவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறது தான் இவங்களோட பிள்ளைகள் இவங்க சொல்கிறது தான் கேட்கணும். அந்த மாதிரிக்கும் பிள்ளைகள் பெரியவங்களாகிற நேரம் இவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் குறைவாய்க்கும். ஏனென்றா இவங்களோட கருத்தை மதிச்சப்படையும் இல்லை, இவங்களோட கருத்து கேட்கப்படும் இல்லைன்றதுனால அவங்க தன்னிலே டவுட் ஆகிக்கும். ஏனென்றால் எதையுமே தானாக செய்கிறது இவங்களுக்கு ஒரு பயமுமிக்கும், சரியாய்க்குமா அந்த மாதிரிக்கும். சம்டைம் இவங்களுக்கு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அந்த மாதிரிகள் எல்லாம் மீக்கலாம். அதன் காரணமாகவே இந்த அடலசன்ட் வயதில் இவங்க சம்டைம்ஸ் போதைப்பொருள் பாவனை அந்த மாதிரி பழக்கங்களும் அவங்க ஈடுபடுவாங்க. அடுத்தது பெர்மிசிவ் பேரண்டிங் ஸ்டைல். பெர்மிசிவ் பேரண்டிங் ஸ்டைல் எப்படின்னு சொன்னால், பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு விரும்பின மாதிரி அவங்களுக்கு வாழ கொடுப்பாங்க. ஏனென்றால் அவங்க பிள்ளைகள் தானே, அவங்களுக்கு விரும்பின மாதிரி எல்லாம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுக்கு பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி ஈக்கணும்னு ஈக்காது. பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் வச்ச மாட்டாங்க. அதனால் அவங்க விரும்பின மாதிரி ஈப்பாங்க. சம்டைம்ஸ் நல்லா படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் படிக்கலாம், இல்லாட்டி இவங்க பெரியவங்களாகிற நேரம் படிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் எப்படி பெருசாகிக்காது. மற்றவங்களோட கஷ்டங்களை விளங்கி கொள்வது கஷ்டமாகிக்கும். ஏன்னா எந்த பொருளும் நாங்கள் ஓவராக கொடுத்தான்னு சொன்னால் அவங்கள சந்தோஷப்படுறதுக்கு தான் பழகுவாங்க. அவங்க மற்றவங்கள கஷ்டத்தை விளங்கி கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் குறைவாய்க்கும். அதே நேரம் தாங்க விரும்பின மாதிரி வாழலாம்ன்றதுனால அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ்லேயும் குறைவாய்க்கலாம். ஏன்னா அந்த வயதில் மோட்டிவேஷன் இல்லாட்டி பெருசாக இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் வேலைகளுக்கு போனாலும் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. ஏனென்றா எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க. என்னென்னா கைடன்ஸ் பேரண்ட்ஸில் இல்லாததுனால. அது அன்இன்வால்வ் பேரண்ட். இது நாங்கள் நிக்லெக்டட் பேரண்டிங்னு சொல்லலாம். பேரண்ட்ஸ் பிள்ளைகளோட விடயங்களில் கவனிச்சாமிக்கிறது. சம்டைம்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இருக்கலாம். அவங்களோட ப்ராப்ளம்ஸ்லேயே அவங்களுக்கு காலம் போகும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளமோ அல்லது வேறு எக்கனமியோ எந்த மாதிரி பிரச்சனை இல்லை, அதை அவங்களுக்கு சால்வ் பண்ணிக்கொள்ளுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிப்பாங்க. அதனால் பிள்ளைகளோட விடயங்களை பார்க்க மாட்டாங்க. அல்லது சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க செல்ஃபிஷ் ஆகிப்பாங்க. அவங்களோட வேலைகளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, பிள்ளைகளோட விடயங்களை பார்க்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் இவங்க ஃபிசிக்கலி எல்லாம் கொடுப்பாங்க, சாப்பாடு பொருளாதார வசதி இருந்தால் அதெல்லாம் கிடைக்கும், நல்ல ஸ்கூல் எல்லாம் அனுப்புவாங்க. ஆனால் பிள்ளைகள் இமோஷன்ஸ் நீடை பார்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரம் பிள்ளைகளுக்கு ஃபிசிக்கல் எதுவும் கிடைத்ததுக்கு இமோஷனல்ஸ் நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணப்படாது. இந்த மாதிரி பிள்ளைகள் பெரியவங்களாகிற நேரம் நிறைய பிரச்சனை அழிக்கலாம். ஏனென்றால் இவங்கள முதலாவது விடயம் இவங்கள மதிக்கப்பட்டுள்ளாதனால இவங்களை கவனிச்சாதனால செல்ஃப் எஸ்டீம் எல்லாம் குறைவைக்கலாம். அதே நேரம் எக்கனாமிக் பிரச்சனையும் இருந்தான்னு சொன்னால் அவங்களுக்கு மற்ற விடயங்களும் கிடைச்சிக்காது. ஃபிசிக்கலி சாப்பாடு, உடுப்பு, ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி குறைவாக கிடைச்சிக்கிறதுனால அதில் மிச்சம் கஷ்டமாயிக்கும். அதே நேரம் இவங்களோட இமோஷன்ஸ் கேட்கப்படாததுனால இமோஷனல்ஸையும் நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி தான் பார்க்கலாம். சம்டைம்ஸ் வசதியான எல்லாம் இருந்த சில பிள்ளைகள் சூசைட் பண்ணி கொள்வது அந்த மாதிரி எல்லாம் ஈக்கிறதுக்கு ஒரு காரணம் இவங்களுக்கு எம்டினஸ். இவங்களோட இமோஷன்ஸை பற்றி பேரண்ட்ஸ் பார்த்துப்படுது இல்லாததுனால இவங்களுக்கு நிறைய பிரச்சனை அளிக்கலாம். எஸ்பெஷலி அடலசன்ட் வயதுக்கு வர நேரம் சிலவங்களுக்கு டிப்ரெஷன் மாதிரி சாதாரணமாக நிறைய பிள்ளைகளுக்கு அந்த டிப்ரெஸ் ஃபீலிங் ஈக்கலாம். இந்த மாதிரி நேரங்களில் இவங்களோட இமோஷன்ஸை கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அந்த மாதிரி நேரங்களில் சூசைடல் பண்ணிக்கொள்வது அந்த மாதிரி மீக்கலாம். அடுத்தது ஓவர் இன்வால்வ் பேரண்டிங். இது எப்படின்னா பேரண்ட்ஸ் பிள்ளைகளோட மிச்சம் கேர் கொடுக்கறதுனால பிள்ளைகளோட எல்லா விடயங்களையும் இவங்க இன்வால்வ் ஆகுவாங்க. அவங்களோட படித்ததோ ஹோம் ஒர்க் அவங்களோட வேலைகளையும் அவங்களுக்கு கஷ்டமாயிக்கும். பாவம் தானே பிள்ளைகள் தானே செஞ்சு கொடுப்போம் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமெண்டா இவங்க பெருத்துக்கு போகிற இவங்களுக்கு எதுவுமே தனியாக செய்யலாமிக்கும், தனியாக இயங்குறது கஷ்டமாயிக்கும். என்னென்னா பேரண்ட்ஸ் எல்லாமே செஞ்சு வச்சுறதுனால இவங்களோட இமோஷனல் நீட்ஸ் பேரண்ட்ஸ் நல்லா கவனித்து செஞ்சுக்கிறதுனால அது நல்லாயிக்கும். ஆனால் தனியாக இயங்குறதுக்கு அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் செய்வாங்க. ஆனால் தனியாக ஃபுல்லாக அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி செய்கிறதுக்கு சம்டைம்ஸ் கஷ்டமாயிக்கும். வேறு தேவைகள் அவங்களுக்கு அதிகமாகிக்கலாம். அதே நேரம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸையும் இவங்க தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் எப்பயுமே அந்த ஸ்ட்ரெஸ்
அந்த மாதிரி சந்தர்ப்பம் பேரண்ட்ஸ் கொடுக்குறல, அவங்களுக்கு தனியாக இயங்க தனியாக சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கொடுக்குறலாதனால அது ஈக்காது. அதனால் சம்டைம்ஸ் சின்ன விடயங்களுக்கும் அவங்க பெரிய முடிவுகள் எடுப்பாங்க. சிலவங்க அகாடமிக் ஸ்ட்ரெஸ்ஸால் சூசைட் பண்ணிக்கொள்கிற கேஸை பார்க்கலாம். பேக்ரவுண்டை பார்த்தா பேரண்ட்ஸ் நல்லா இறக்கமாக கவனமாக இருப்பாங்க. ஆனால் இதுதான் காரணமாயிக்கும். ஏனென்றா அந்த ஸ்கில்ஸால் அவங்களுக்கு வளர்கிறதுக்கு சந்தர்ப்பம் இவங்க பேரண்ட்ஸ் ஏற்படுத்தி வச்சில்லை. இந்த மாதிரி பேரண்டிங் ஸ்டைல் இப்போ நிறைய இது ஏனென்றா பிள்ளைகள் சைக்காலஜிக்கலி பாதிப்பு வரப்படாது. நாங்கள் நல்லா எங்களோட பிள்ளைகளை வளர்க்கணுன்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஸ்டைல்ஸில் பேரண்ட்ஸ் புள்ள வளர்க்குறாங்க. அவங்க சம்டைம் எல்லாத்துலேயும் லைஃப்பில் கோலை ரீச் பண்ணி கொண்டு போவாங்க. இடையில என்ன சரி டிஸ்ட்ரெஸ் உண்டு, வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்தால் அவங்களுக்கு கோப் பண்ண அமைக்கும். பேரண்ட்ஸ் திடீர்னு என்னமாலும் நடந்தால் அவங்களுக்காக அடுத்தது ஸ்டெப் முன்னுக்கு வச்சு போக இயலாது. ஏனென்றா டிபெண்ட் ஆகி தைப்பாங்க பேரண்ட்டுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம். அதே நேரம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு அந்த மேனேஜ் பண்ணி கொள்றதுக்கு ஸ்கில் இருக்காது. ஏனென்றா அட்வைஸால் எல்லாம் கொடுக்க இயலாது. அவங்க கட்டாயம் எக்ஸ்போஸ் பண்ணப்படணும். அந்த மாதிரி எக்ஸ்போஷர் இல்லாததுனால அவங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தது அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல் எப்படின்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டுக்கு சொன்னது அத்தாரிட்டேரியன், அது இல்லை, இது அத்தாரிட்டேட்டிவ். அத்தாரிட்டேட்டிவ்ன்ற நேரம் இந்த பேரண்ட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுப்பாங்க. அவங்களோட தேவைகள் எல்லாம் பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்ப்பு பிள்ளைகளுக்கு ஏழுமான கெப்பாசிட்டியில் தான் நிற்கும். அதே நேரம் பிள்ளைகளோட கருத்தையும் எடுத்து அதுக்கு மாதிரி தான் இவங்க எதையுமே டிசைன் பண்ணுவாங்க. இவங்களோட ஃபேமிலி சிஸ்டம் எல்லாம் இப்போ பிள்ளைகளோட கருத்தை கட்டாயம் கேட்பாங்க. அதே நேரம் இவங்களும் கட்டாயம் இவங்களோட கருத்து சொல்லி இதில் கன்சிக்வன்சஸ் இப்படி இது அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஆகிப்பாங்க. அதே நேரம் பிள்ளைகளுக்கு 100% ஃப்ரீடம் கொடுத்திக்க மாட்டாங்க. இவங்களோட கண்ட்ரோலில் பிள்ளைகளை வச்சுக்கொள்வாங்க. கண்ட்ரோலில் பிள்ளைகளுக்கு ஃப்ரீடமை கொடுத்து எந்தெந்த மாதிரி அவங்க ஈக்கணும்னு சொல்லி ஈப்பாங்க. இவங்க பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக சூழலை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுவாங்க. இந்த மாதிரி அப்படி செய்கிற நேரம் அவங்க ஃபெயிலியர்ஸில் சில விடயங்கள் படித்து கொள்ளுவாங்க. தானாக அவங்களோட வயதுக்கு ஏற்ற வேலைகள் இதெல்லாம் கட்டாயம் கொடுக்கணும். அவங்களுக்கு எதுவும் எல்லாம் செஞ்சு கொடுக்கப்படாது. அந்த மாதிரி மீட்பாங்க. அதே நேரம் இவங்களுக்கு ஏதாவது பிழைகள் செஞ்சால் பனிஷ்மெண்ட்டை பற்றியும் அவங்க வெளியே டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. நீ இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும்ட்டு. அப்போ பிள்ளைகள் அதுக்கும் கட்டுப்படுத்த பழகுவாங்க. இந்த மாதிரிக்கு முடிவுகள் எடுக்கிற நேரம், தீர்மானம் எடுக்கிற நேரம் பிள்ளைகள விடயங்கள் இருந்தால் மற்ற விடயங்கள் இருந்தால் பிள்ளைகளோட கருத்தையும் கேட்பாங்க. இந்த மாதிரி பேரண்டிங் அவுட்கம் எப்படி இருக்குன்னு சொன்னால், பிள்ளைகள் மதிக்கப்படுறதுனால அவங்களும் தன்னை மதிச்சுறதுக்கு செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகிக்கும். அதே நேரம் இவங்களை தனியாக இயங்க விடுறதுனால செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் அதிகமாகிக்கும். ஒரு வேலை எடுத்தால் ஒரு டாஸ்க் எடுத்தால் செஞ்சு முடிச்சிடலாம்ன்ற அவங்களோட கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால சேலஞ்சஸ் எல்லாம் பாசிட்டிவாக ஃபேஸ் பண்ணுவாங்க. மற்றவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் ஹெல்த்தியாகிக்கும். ஏனெண்டா இவங்களை மதிக்கப்படுறதுனால இவங்க மற்றவங்களையும் மதிப்பாங்க. அதே நேரம் இவங்களையும் இவங்க மதிச்சு கொள்வாங்க. அவங்களுக்கு வேல்யூ ஒன்று கொடுப்பாங்க இந்த பேரண்ட்ஸ் கொடுத்திக்கிறதுனால. அதே நேரம் இவங்களோட எமோஷனல் ஹெல்த்தும் நல்லாயிக்கும். இவங்களோட அகடமிக் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிக்கும். பேரண்டிங் ஸ்டைலை பொறுத்தவரையில் அவுட்கம் இதே மாதிரி ஈக்குமெண்ட் இல்லை. ஏனெண்டா பல விடயங்கள் இதில் தாக்கம் செலுத்தும். ஏர்லி சொல்கிற மாதிரி ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், அடுத்தது அவங்களோட சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அந்த மாதிரி பேரண்டிங் அடுத்த சூழல், வீட்டில் உள்ள அடுத்த சூழல்கள், பேரண்டிங் வேறு ஆட்டிடியூட், அவங்களோட நாலேஜ் அதெல்லாம் வச்சு தான் இதெல்லாம் தீர்மானிக்கப்படும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பிள்ளைகள் இந்த மாதிரி வளர்த்தான்னு சொன்னால் அவங்களோட அந்த மாதிரி தான் அவுட்கம் மிக்கும். நான் சொன்ன மாதிரி தான் அவுட்கம் மிக்கும். நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணுமெண்டா, பிள்ளைகளுக்கு எல்லாமே கொடுக்குறதுனால அவங்களோட பர்சனாலிட்டி நல்லா வளரும். கொடுக்காமல் போனால் அவங்க மனசு பாதிக்கப்படும். அதனால் நிறைய சைக்காலஜிக்கல் பாதிப்பு வரும். அப்படி ஒன்றும் இல்லை. நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணுமெண்டா, எங்களுக்கு கட்டாயம் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, பிள்ளைகளோட கெப்பாசிட்டி எவ்வளவு, அதே நேரம் எங்களோட மற்ற தேவைகள், எங்களோட எக்கனாமிக் பேக்ரவுண்ட் எல்லாம் வச்சு தான் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு பேரண்டிங் ஸ்டைல் டிசைன் பண்ணணும். எப்பயுமே பிள்ளைகள் நடக்கலாம். அதுக்கு பிறகு அதை நாங்கள் மாற்றிக்கொண்டு அந்த மாதிரி பாசிட்டிவாக போகணும். பிள்ளைகளோட கருத்தை கட்டாயம் கேட்கணும். அவங்களோட தேவைகள், அவங்களோட இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸுக்கு ஏனென்றா ஒவ்வொரு விடயமும் தாக்கம் செலுத்துறதுனால, உதாரணமாக ஜெனட்டிக்கலி சிலவங்களுக்கு நல்ல மெமரி பவர் வைக்கலாம். அவங்க குயிக்காக எல்லாம் பாடமாக்குவாங்க, எல்லாம் செய்யலாம். அதே மாதிரி எல்லாமே அப்படித்தான். சிலவங்களுக்கு ரைட்டிங்கில் ப்ராப்ளம் வைக்கலாம். அந்த மாதிரி ஜெனட்டிக்கலி சில நிறைய விடயங்கள் இருக்கிறதுனால நாங்கள் அதையும் கன்சிடர் பண்ணி பிள்ளைகளோட கெப்பாசிட்டிக்கு எங்களோட தேவைக்கு மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணிக்கொள்ளணும். ஓவராக ஃபோர்ஸ் பண்ணப்படாது. அதே நேரம் ஃப்ளெக்சிபிள் ஆகிக்கணும். எல்லா விடயத்துக்கும் இதுக்கு இதுதான், இந்த பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுறது போல் அதுலேயும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிக்கலாம். அப்படி இருந்தான்னு சொன்னால் ஹெல்த்தியாக பிள்ளைகளை வளர்த்து கொள்ளலாம். டிசைன் பண்ணுற நேரம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பிள்ளைகளோட மனது நிறைய பாதிக்கிற விடயங்களை பார்த்தோம்னா ஒன்று அவங்களோட இமோஷன்ஸை கேட்காம இருது. அவங்களோட இமோஷன்ஸ் வித்தியாசமாக இருக்கலாம். எங்களுக்கு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் அது கட்டாயம் அவங்க ஃபீல் பண்ணுற இமோஷன்ஸ், அதை கட்டாயம் கேட்கணும்.
அதுக்கு நாங்கள் அடுத்தது நாங்கள் அதை இந்த மாதிரி அவங்களோட ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் பண்ணுறன்னு பார்க்கணும். அதே நேரம் பிள்ளைகளை இன்சல்ட் பண்ணுறது, மற்றவங்களுக்கு பிள்ளைகளை இன்சல்ட் பண்ணுறதுக்கு விட்டுறது, அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நான் கட்டாயம் கவனம் வைக்கணும். ஸ்பெஷலி ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது டீச்சர்ஸோ வேறு அவங்க பழகுற அவங்களால இன்சல்ட் பண்ணப்படுற மாதிரி அந்த மாதிரி நான் கவனிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு அடுத்தது கட்டாயம் பேரண்ட்ஸ் ஆக்ஷன் எடுக்கணும். அந்த இடத்துல பேசல் பேசலாம், அல்லது பிள்ளைகளுக்கு அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கு தானாக டிசிஷன் மேக்கிங், அவங்க தானாக சில அவங்களுக்கு ஏழுமான வேலைகளை கட்டாயம் அவங்களுக்கு தானாக இயங்குறதுக்கு விடணும். எல்லாமே செஞ்சு கொடுக்கப்படாது. அப்படி அவங்க செஞ்சாதான் அவங்க பெரியவங்களாகிற நேரம் அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வரும், எனக்கு செய்யலாம்னு. எக்ஸ்போஸ் பண்ணாமல் எதுவும் செய்யாமல் அவங்களுக்கு திடீர்னு செய்கிறதுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வராது. அந்த விடயத்துலையும் கட்டாயம் கவனமாக்கணும். அவங்களோட ஏஜ் அப்ரோப்ரியேட் வேலை கட்டாயம் கொடுக்கணும். இந்த வயதில் இந்த மாதிரி இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக வளருவாங்க. அவங்களோட இமோஷன்ஸும் கேட்கப்பட்ட நேரம் அதுவும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் யோசித்து எங்களுக்கு டிசைன் பண்ணி கொள்ளலாம். நான் சொல்கிற விடயங்களில் ஏதாவது ஒன்று கொண்டு முரணா அவங்களுக்கு விளங்கினா அல்லது விளங்கிக்கொள்ள கஷ்டமாயிருந்தால் கட்டாயம் கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு கமெண்ட்ஸில் போடலாம், அல்லது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது, அதுக்கு மெசேஜ் வச்சிங்கன்னா கட்டாயம் எனக்கு டைம் கிடைச்சிற நேரம் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். எதுவும் பிழையாக விளங்கி கொள்ளப்படாது. மீண்டும் ஒரு முறை மென்டல் ஹெல்த் சம்பந்தமான ஒரு பதிவில் சந்திப்போம்.